ஆக்சுவலா அவங்க இன்னொரு டவுட் கேட்கணும். இது கேட்கறது சரியா என்னன்னு சொல்லி தெரியல. ஐயா இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். நான் ஒரு 10 வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிறேன். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்ச பேசிக்க வந்துட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்துட்டு இதுல வந்துட்டு வருமானம்ன்றது அந்த அளவுக்கு இல்ல எனக்கு இன்னைக்கு நிலைமைக்கு. ஆனா வந்துட்டு இதுக்காக புத்தகம் அது இதுன்னு நிறைய வாங்கி செலவு பண்ணும்போது நம்ம ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒரு இது பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்குதியா. இது இப்ப கரெக்டான ரூட்ல தான் போறோமா இல்ல தவறான ரூட்ல போறோமா? நமக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க, இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட. அதனால உங்களோட பயோகிராபி எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கீங்க. நீங்க எப்படி கடந்து போனீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி படிச்சீங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களும் எப்படி டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலா நம்ம இந்த கிளாஸ்ல அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. வேற ஏதோ ஒரு தருணத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்க சரிங்க சரிங்க. எந்த தொழிலையும் எல்லாருக்குமே வெற்றி கிடையாது, எல்லாருக்குமே தோல்வி கிடையாது. சரிங்க சரிங்க. நாங்களும் ஒரு 15 ஆண்டுகள் 10 to 15 ஆண்டுகள் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையிலே இல்லை. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சோ நாங்க ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நாம டிராவல் பண்ணிக்கிறோம் இந்த அஸ்ட்ராலஜிக்காகவே. சரிங்க சரிங்க சரிங்க. அதாவது சொல்ல போனா நான் அஸ்ட்ராலஜிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 கார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஓகே ஓகே. அந்த 4.5 லட்சம் கிலோமீட்டர்ல ஃபேமிலிக்கா யூஸ் பண்றது 1 லட்சம் கிலோமீட்டர் கூட வராதுங்க. சரிங்க சரிங்க. அப்போ 3.5 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் அஸ்ட்ராலஜி புக் வாங்கறதுக்காக, கிளாஸுக்காக, படிக்கிறதுக்காக, கத்துக்கிறதுக்காக, கத்துக் கொடுக்கறதுக்காக இப்படிதான் நம்ம டிராவல் பண்ணிக்கிறோம். அக்ராஸ் வேர்ல்டு ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணிக்கிறோம். சரி, இந்தியா ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணிக்கிறோம். வெளிநாட்டுகள்லயும் சில கண்ட்ரிகள்ல நம்ம போயிருக்கிறோம். அப்ப நமக்கு புத்தகங்கள் வாங்குவது தவறு கிடையாது, புத்தகங்கள் படிப்பது தவறு கிடையாது, கற்றுக்கொள்வது தவறு கிடையாது. சோ அது உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தேங்க வைக்கும். போதும் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற கிளைண்ட்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் நடைமுறைக்கு சரியாக வரும்போது நம்ம படிக்கிற வேலைகளை குறைக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்க சரிங்க. ஆய்வுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும், கத்துக்கிறதுக்காக படிக்கிற மாதிரி இருக்காது. சரிங்க சரிங்க. சோ அது அப்போ அந்த காலகட்டங்கள் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயல்பா வந்துருவோம். எல்லாத்துக்குமே ஆரம்ப காலகட்டம் கடினமானதாகவும் கிளைண்ட சாட்டிஸ்பேக்ஷன் பண்றது ரொம்ப சூழலாக இருக்கும். கண்டிப்பா ரொம்ப சரியா பண்ணணும். நம்ம பலன்களை சரியா சொல்லணும், சர்வீஸ் கரெக்டா பண்ணணும். நம்ம இன்னைக்கு ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு பலன் சொல்லாம என்ன இருக்கோ அதை தெளிவா சொல்லிடணும். சரிங்க. சோ இதுல நடைமுறை கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பெரிய வெற்றி அஸ்ட்ராலஜியில கிடைக்கும். கண்டிப்பா. அதனால பொருளாதார ரீதியா நல்ல ஈட்டக்கூடிய ஒரு துறை தானே ஒழிய பொருளாதாரம் வீக்காகக்கூடிய வாய்ப்புல ஒண்ணும் கிடையாது. சரிங்க ஐயா, நீங்க ஒரு வீடியோல என்னோட புக்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போய் உங்க ரூமோட எல்லா இடத்தையும் சுத்தி செல்ஃபா இருக்கும், புக்ஸ் எல்லாம் இருந்தது. நானும் அதே மாதிரி ஒரு ரேக் வச்சிருக்கேன். அந்த ரேக்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ரேக் ஃபுல்லா புக்காவே இருக்கும். ஃபுல்லா டேபிள் ஃபுல்லா புக்கா இருக்கும். படம், சினிமா படம் எதுவும் பாக்குறது கிடையாது. பாக்குறது எல்லாமே இந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டாவே நம்ம பாத்துக்கிட்டே இருக்குமே. கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க லைஃப் வேற மாதிரி டிராவல் பண்ணும்போது நம்ம இப்படி வர்றோமே, போற பாதை கரெக்டா தான் போறோமா அப்படின்னு உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு. சரிங்கய்யா சரிங்க சரிங்க. 100% ரிசர்ச் இருந்தா மட்டும்தான் சைன் பண்ண முடியும். கண்டிப்பாயா கண்டிப்பா. தேடல் இருந்தா மட்டும்தான் நம்ம பயணத்தை சரியா கட்டமைக்க முடியும். படித்தலும் கேட்டலும் சொல்றதும் 3 பாயிண்டையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாயா கண்டிப்பாயா. இன்னைக்கு கூட ஆக்சுவலா நீங்க எனக்கு இந்த நாடியில இந்த கிரகத்தை வயசுப்படுத்துற இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப பிரமிப்பா பார்த்தாங்க.
புக்ஸ் எல்லாம் காமிச்சு பாருங்க, இந்த சார் தான், இந்த புக் எல்லாம் வாங்கி படிங்க, சார் கிளாஸஸ் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அடுத்த லெவலுக்கு போனோம்னா இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிருந்தேன். சரி, இருந்தாலும் ஒரு பாதி தூரம் போகும்போது நம்ம போற பாதை கரெக்டா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருக்குங்க. கேட்டு கிளாரிஃபை. ரொம்ப நன்றி. அதாவது நாம ஜோதிடத்துக்காக ஒதுக்கின நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகங்க. நாங்கெல்லாம் வந்து படிக்க வந்த காலகட்டத்துல அல்லது ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோ அதிகபட்சமான நேரங்கள், அதாவது இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். தூங்காம 10 மணிக்கு ஜாதகம் எல்லாம் 10 மணி வரைக்கும் ஜாதகம் பார்ப்போம். 10 மணிக்கு மேல, இரவு 10 மணிக்கு மேல டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சா அதிகாலை 3 மணி வரைக்கும் போகும். சரிங்க. அந்த மாதிரி எல்லாம் பல இரவுகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம், பல புத்தகங்கள் வாங்கி இருக்கிறோம். சோ புக்ஸ்ங்கிறது நம்ம இன்னைக்கு இப்ப இந்தியாவில விட்டாலும் சரி, ஃபாரின்ல ஒரு புக் வெளியே வந்தா கூட அந்த புக்கை நம்ம எப்படி நம்ம வாங்கி படிச்சிடணும், அது எப்படி, அதுல என்ன கண்டென்ட் இருக்கு, அவங்க என்ன கருத்தை சொல்றாங்க, என்ன ரிசர்ச் வந்து எந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நாம தேடி தேடி போக வரைக்கும்னா நமக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் கிடைக்கும். கண்டிப்பா நம்ம ஒரு ஆய்வு செய்யறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம்னா நமக்கு எல்லா கருத்துக்கள் நமக்கு முன்னாடி இருக்கணும். சரிங்க, கண்டிப்பா. அதனால நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில எந்த தவறும் கிடையாது. ரைட் வே.